அவங்களால முழுமையாக சொல்லித் தர முடியல ஹிந்தி பேசுகிற மக்களால். அதனால் இது ஒன்றும் இங்கே வந்து ஆல்ரெடியே நம்ம வந்து 2 மொழிகளை கற்றுட்டு இருக்கோம். அது ஆங்கிலம் படித்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்க நம்ம உலகம் பூரா வாழ்ந்துட்டுருக்கோம். தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை. அதனால் இது ஒரு அவசியமான செயல் இல்லை. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவர் யாருங்க இந்த இதுக்கு சொல்கிறதுக்கு? அவர் யார்? அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான். நாளைக்கே பதவி இருந்தால் நம்மளை மாதிரி மனிதன் தான் அவரும். அவரையே இந்த வார்த்தை சொல்கிறாரு. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் உரிமையே இல்லை. மகா தப்பு அவர் சொல்கிறது. பாரதிய ஜனதான்ற அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் வந்து எங்கேயோ மூல முடுக்கல இப்போயோ ஒரு வாட்டி ஒத்த சீட்டு அங்கே பொன் ராதாகிருஷ்ணனில் இல கணேசன் போனான். இவரை வந்து ஒரு ஐபிஎஸ் படிச்சுக்கான்னு தெரியல. அண்ணாமலை அவர் அந்த ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவர் பேசுகிறதுல அறவைக்கடுத்தனு இருக்கு. ஒரு சராசரி ஒரு அரசியல் பேசுகிற கூட பேச மாட்டான். அதோட ஒரு மிக கேவலமாக பேசுகிறது. அதெல்லாம் வந்து எல்லா அரசியல் நோக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிற விஷயம் வந்து செப்படி இதெல்லாம் நடக்காது. கையெழுத்து இயக்கம் பண்ணால் எப்படி கையெழுத்து இயக்கம் போட்டால் இங்கே வந்து பிரச்சனை நடக்கும். மற்ற மாநிலங்கள்னா கையெழுத்து இயக்கம் பண்ணலாம். ஆனால் அது என்ன ஆகும், அங்கே ஒன்றா கூட போட்டுருவாங்க. இங்கே போட வந்தால் பெரிய வன்முறை தான் நடக்கும். அதனால் இவங்க நினைக்கிற விஷயம் இல்லை. இவங்க ஒரு மனக்கற்பனை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது தேவையற்றது. அது வந்து இஷ்டப்பட்டா கற்றுக்கிறலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஹிந்தி கற்றுக்கிறேன்னு அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தமிழ் கற்றுக்கிறேன்னு போய் நம்ம போய் அடுத்த ஊரில் இருந்தால் நம்மளை கட்டாயப்படுத்துவாங்களா? கட்டாயப்படுத்தக்கூடாது. அது தவறு. அப்படி மந்திரி சொல்லியிருந்தாருன்னா அது தவறுண்ணே.